அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கும் ஜோதிடத்தில் ரொம்ப கொடுமையான கிரக இணைவு என்பது புதன் கேது, செவ்வாய் கேது. இந்த இணைவுகள் பெரிய என்ன சொன்னோம்னா சோதனையை கொடுக்கும். அது 2ஆம் இடத்துலயோ 10ஆம் இடத்துலயோ ஒரு மனிதனுக்கு என்ன சொன்னோம்னா 2ஆம் இடத்துலயோ 10ஆம் இடத்துலயோ இருந்து விட்டால் பெரிய பிரச்சனைக்குரியதாக இருக்கும். அப்ப இதை தீர்ப்பதற்கு ஏதாவது ஒரு சுலபமான வழி, ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆஃப் யுகத்துல எல்லாம் கோயிலுக்கு போறது என்பது அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. அப்ப வாழ்க்கையில் ஒரு மனிதன் இலகுவான ஒரு சிம்பிளான விஷயத்தை நடைமுறை வாழ்க்கை பரிகாரத்தை செய்து என்ன சொன்னா நாம் வெற்றியை பெற்றுக்கொள்ளணும். அப்ப வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? புதன் கேது அப்படிங்கிறது என்ன சொன்னா ஒரு கொடுமையான கிரக சேர்க்கை. புதன் கேது சேர்க்கை காதலில் தோல்வியுறச் செய்யும். எந்த கட்டத்தில் இருக்கிறதோ அந்த கட்டத்தை சீரழித்து விடும். ரொம்ப என்ன சொன்னா ட்ரை ஆக்கிரும், ரொம்ப ட்ரை ஆக்கிரும். ஏன்னா இதை நான் ஏன் சொல்றேன், எனக்கு புதன் கேது சேர்க்கை 2ஆம் இடத்துல. அதாவது கொடுமையை எப்படியெல்லாம் என்ன சொன்னா சித்திரைவதை பண்ண வேண்டுமோ அப்படியெல்லாம் பண்ணும். அதே இடத்துல என்ன சொன்னா செவ்வாய் கேது சேர்க்கை எப்படி இருக்கும் பாரு. அப்ப அந்த கேது என்ன சொல்லலாம்னா உலகத்திலே இரக்கம் இல்லாத ஒரு கிரகம் என்று சொன்னால் அது கேதுதான். ஏன்னா அதோடைய கேரக்டர் அப்படிதான். அதை யாராலையும் நீங்க என்ன மாத்திக்கிடலாம் முடியாது, ஒன்றும் செய்யவும் முடியாது. அப்ப இந்த செவ்வாய் கேது புதன் கேது சேர்க்கைக்கு என்ன பரிகாரம் நாம் செய்தோம் என்று சொன்னால், பரிகாரம் என்ன செய்தோம் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் என்ன சொன்னா ஒரு 70% என்ன சொன்னா இடர்பாடு தன்மைகள் இல்லாத ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். இது எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான், அந்த இடத்துல ஒரு டக்கப்போர் இருக்கும். எந்த இடத்துல இப்போ நேர்கேந்திரம் பெற்று பார்வை பார்த்தாலும் சரிதான், ஒரு விதத்தில் என்ன சொன்னா புதனுக்கு 5ல் கேது இருந்தாலும் சரிதான், புதனுக்கு 9ல் கேது இருந்தாலும் சரிதான், இந்த செயற்கையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். புதனுக்கு 5ல், புதனுக்கு 7ல், புதனுக்கு 9ல் இருந்தாலும் இந்த பாதகத்தன்மை நடக்கும். செவ்வாயோடு கேது இருந்தாலும், செவ்வாய்க்கு 5, 7, 9ல் இருந்தாலும் இந்த பாதகத்தன்மையை நீங்கள் அனுபவிச்சுத்தான் ஆக வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அதனால பயப்படலாம் வேண்டாம். ஏன்னா எப்பயுமே இந்த கேது எல்லா கிரகங்களுமே என்ன சொல்றான்னா பெரிய துன்பத்தை கொடுத்து கண்ணீர் விட வைத்த பிறகு என்ன சொன்னா அதற்கு வழி காட்டுவான். கண்ணீர் விட வைத்த பிறகு வழியை காட்டிடுவான். கண்ணீர் விட வச்ச பிறகு என்ன செய்வான், வழியை காட்டிடுவான். இந்த தப்பிச்சு போ, என்னால முடிஞ்ச வரைக்கும் உன்னை சவைச்சு எடுத்துட்டேன், இனிமே சவைச்சு எடுத்தோம் என்று சொன்னால் என்ன சொன்னா நீ நிமிந்துருவ, பாடா கழுதை பிடிச்சிட்டு வர்றது வரட்டும் அப்படி. ஆமா, மனிதன் என்ன சொன்னா நெருக்கடிகள் அதிகமாக வர 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 என்ன செய்வான், தூக்கி தூரத்துல போட்டு போயிட்டே இருப்பான். அதான் விதியை பிறகு விதியவோ கிரகத்தையோ எதையுமே நம்ப மாட்டான். போயா கோவிலாவது சாமியாவது பூதமாவது அப்படிங்கிற அளவுக்கு இவன் இவனுக்கு சாட்டை அடியை கொடுத்து இவன் வெறுத்து போற நேரத்தில் ஐயா நீ ஓடாத, எங்களை என்ன சொன்ன நவகிரகங்கள் என்பதை நாங்கள் உண்மையாகவே இருக்கிறோம், நீ இதை என்ன சொன்னா அந்த அறிவையும் அதற்குண்டான சூழ்நிலையையும் கொடுக்கக்கூடியவர்கள் தான் இவர்கள். அப்ப புதன் கேது சேர்க்கைக்கு என்ன சொன்னா புதன்கிழமை மறந்துடாதீங்க. புதன்கிழமை யமகண்ட காலத்தில் பாசிப்பருப்பு அவித்த பாசிப்பருப்பாக இருந்தாலும் சரிதான், அல்லது இந்த பயர்ல பாசிப்பருப்பு வறுத்தது கடைகளில் பாக்கெட்டா போட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த பாக்கெட்டு பாசிப்பருப்பு என்ன சொன்னா வாங்கி யாருக்கும் குழந்தைகளுக்கு தானம் பண்ணாலும் சரிதான். புதன்கிழமை யமகண்ட காலத்தில் பாசிப்பருப்பு உணவு நீங்கள் தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால்
கண்டிப்பாக வந்து என்ன சொல்றான்னா இந்த கேதுவுடைய கொடுமையிலிருந்து நீங்கிடலாம். நல்லா பரிசித்து பாருங்கள். அதற்கடுத்து வந்து செவ்வாயோடு கேது கொடூரம். செவ்வாயோடு கேது வந்து கொடூரம். அதனால வந்து என்ன செவ்வாயோடு கேது சேர்ந்திருக்கின்றவர்கள், செவ்வாயோடு கேது சேர்ந்த செவ்வாய்க்கிழமை யமகண்ட காலத்தில், செவ்வாய்க்கிழமை யமகண்ட காலத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நீங்கள் என்ன செய்யணும், யமகண்ட காலத்துல வந்து என்ன சொல்லலாம்னா துவரம் பருப்பு தானம் பண்ணணும். அல்லது செவ்வாழைப்பழம் இருக்கு இல்லையா, செவ்வாழைப்பழம் வந்து தானம் பண்ணுவது கண்டிப்பாக பிரச்சனைக்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து முற்றுப்புள்ளி வைக்கும். கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைக்கும். இது வந்து தானத்திற்கு உண்டான ஒரு ஆதிபத்தியம் உடையது. அப்ப தானத்திற்கு உண்டான என்ன சொல்லலாம்னா ஆதிபத்தியம் உடையது. அதே சமயத்தில் வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒண்ணு இருக்கு இல்லையா. அப்ப புதன் கேது சேர்க்கைக்கு வந்து சித்தி புத்தி விநாயகரை வந்து வழிபாடு பண்ணணும். இப்ப சமீபத்துல ஒரு பையனுக்கு வந்து என்ன சொல்லணும்னா பரீட்சையில் வெற்றி பெறுவதற்கு வந்து என்ன சொன்னா சித்தி புத்தி விநாயகர் 2 பக்கத்துல மடியில வச்சிருப்பார். மடியில வச்சிருக்கிற அவரை வந்து ரெடி பண்ணி கொடுத்தேன். காரணம் வந்து அந்த காரிய சித்தி நடப்பதற்கு. அப்ப அது வந்து பரீட்சை, அது வந்து என்ன சார் ஒரு இதுல வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுனால அந்த புதன் கேது சேர்க்கை ஜாதகத்தில் இருப்பவர்கள் சித்தி புத்தி விநாயகரை நெட்டில் டவுன்லோட் பண்ணி அதை எடுத்து வச்சு நீங்கள் வழிபாடு பண்ண வந்து உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்து கண்டிப்பாக குறையும். அதற்கடுத்து செவ்வாய் கேது சேர்க்கை வந்து செவ்வாய் என்று சொன்னால் என்ன சொன்னா மலை உச்சி. அப்ப செவ்வாய் என்பது மலை உச்சி அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா உச்சி பிள்ளையார் கோயில்ல வந்து என்ன சொல்லலாம்னா வந்து வழிபாடு பண்ணுவது நல்லது. உச்சி பிள்ளையார் கோவில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து வழிபாடு பண்ணுவது நல்லது. அப்போ உச்சி பிள்ளையார் கோயில்ல வந்து என்ன சொன்னா வழிபாடு பண்ணும். உச்சி பிள்ளையார் கோயில் திருச்சியில இருக்குது. அப்ப திருச்சியில இருந்தாலுமே வந்து என்ன சொன்னா உங்கள் ஊர் சைடில் வந்து என்ன சொன்னா உச்சி பிள்ளையார் கோவில் வந்து இருந்தால், மலை உச்சியில வந்து பிள்ளையார் கோவில் இருந்தால் அங்கே சென்று வழிபாடு பண்ணுவதனாலையும், அந்த உச்சி பிள்ளையார் மலையில இருக்கிற மாதிரி வந்து டவுன்லோட் பண்ணீங்கன்னா கிடைக்கும். உச்சி பிள்ளையார் நீங்க வந்து திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில்ல இருக்கிற அந்த விநாயகரை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னாலும் அதை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னாலும் கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக குறையும். ஏன்னா ஒரு பையனுக்கெல்லாம் வந்து புதன் கேது 10ஆம் இடத்துல தொழிலுக்கு வந்து என்ன சொன்னா நாயா வந்து ரொம்ப கஷ்டப்படுவான். அப்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஐயா என்னையா செய்யறது, ரொம்ப வந்து அதாவது வந்து ஒரு நல்ல வந்து ஜோதிடம் படிச்ச பையன் தான். கடைசியில ஜோதிடத்திலும் ஜெயிக்க முடியல, கொத்த வேலைக்கு போவோம். அதெல்லாம் கர்மா. ஐயா நீங்க வந்து பெரிய லெவல்ல இருக்கு, எப்படி சமாளிச்சு எங்களால முடியலையா, நான் போய்தான் ஆகணும் அப்படிங்கிற லெவலுக்கெல்லாம் வந்து இந்த கிரக சேர்க்கைகள் வந்து என்ன சொல்லணும் கண்டிப்பாக கஷ்டத்தை கொடுக்கும். அதே மாதிரி வந்து செவ்வாய் கேது சேர்க்கை வந்து உச்சி பிள்ளையார் கோயில் போய் சென்று வழிபாடு பண்ணலாம். தானம் என்பது என்ன சொல்லலாம்னா வந்து புதன்கிழமை வந்து என்ன சொன்னான்னா வந்து புதன் கேது சேர்க்கைக்கு புதன்கிழமை வந்து பாசிப்பருப்பு வந்து என்ன சொன்னான்னா பாசிப்பருப்பை வந்து என்ன சொன்னா யமகண்டத்தில் தானம் பண்ணுங்க. அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னான்னா செவ்வாய் கேது சேர்க்கைக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து செவ்வாய்க்கிழமை துவரம் பருப்பு தானம் அல்லது நீங்கள் வந்து இது செவ்வாழைப்பழம் கண்டிப்பாக தானம் பண்ணுவது உங்களுடைய பிரச்சனையை வந்து கண்டிப்பாக தீர்வுக்கு வழி செய்யும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. பரிசித்து பாருங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெய பாலாஜி. சுகமே சூழ்க வாழ்க வளமுடன். வணக்கம்.